ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் நாடன் மீன் தலை குழம்பு தான். தேங்காയൊന്നും சேர்க்காம குடம்புளி சேர்த்தி மண்சட்டியில் வറ്റിச்செடுத்த இந்த மீன் தலை കുഴമ്പിൻ്റെ ടേസ്റ്റ് വേറെ ലെവല് தான். சாப்பாடிൻ്റെ കൂടെയും കുച്ചിക്കിഴങ്ങ് ഇതേമാതിരി വേഗ വെച്ചെടുത്തതിൻ്റെ കൂടെയും നല്ല അരുമയാണ് ഒരു കോമ്പിനേഷൻ தான் இந்த மீன் தலை குழம்பு. ரொம்ப ஈஸியாயும் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டிலும் இந்த மீன் தலை குழம்பு எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு சூர மீன் தலை தான் நான் எடுத்திருக்கிறேன். சூர மீன் கடல் மீன் தான். இதே மாதிரி பெரிய மீன் தான் நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்காக எடுக்கணும். இது 2 கிலோ மீன் தலை இருக்கும். இதனோட தோல் எல்லாம் நல்லா மாற்றி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கழுகி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. சின்ன பீஸாகிட்டு கூட கட் பண்ணி எடுத்துடுச்சு. இனி நமக்கு இது குழம்பு பண்ணுறதுக்காக ரெடி ஆக்கலாம். இந்த மீன் தலை குழம்புன்னு இன்னும் நல்ல டேஸ்ட் வர்றதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு கடைசியில் நான் சேர்த்துடுவாங்க. இப்போ ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ഒരു 12 പൂണ്ട്, 2 പച്ചമുളകായി മിക്സിയിൽ ഒന്ന് ക്രഷ് பண்ணி എടുത്ത് വെക്കണം. ഇനി മൺചട്ടി ചൂടായി അതിലേക്ക് 1.5 ടേബിൾ സ്പൂൺ தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். பின்னாடி இஞ்சியும் பூண்டும் பச்சைமிளகாயும் சேர்த்து இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் இது நம்ம வணக்கி எடுக்கணும். ഇതിലേക്ക് ഇഞ്ചിയും പൂണ്ടും പേസ്റ്റാക്കി ചേർക്കக்கூடாது. இதே மாதிரி ஒரு இடிகல்லில் இடிச்செடுத்தோ மிக்சியோட ஜாரில் க்ரஷ் பண்ணி எடுத்தோ தான் நம்ம இந்த குழம்பு செய்யணும். அப்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் தேவையான உப்பும் நான் சேர்த்தி இருக்குது. உப்பும் சேர்த்தி இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம 2 தக்காளி தான் நான் எடுத்திருக்கு. அது நல்லா பேஸ்டாக்கி எடுத்திருக்கு. சின்ன தக்காளி ஆயதுனால தான் நான் 2 எடுத்திருக்கு. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். தக்காளியும் சேர்த்து இதே மாதிரி ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருന്ന வரைக்கும் நம்ம இதே மாதிரி வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இனி ஒரு பவுலிലേക്ക് 5 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கு. சாதாரணமாக வரமிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் காரத்துக்கு கரெக்டாகிற மாதிரி எடுத்துக்கோங்க. അതിലേക്ക് 5 ടീസ്പൂൺ കൊത്തമല്ലിത്തൂളും ഞാൻ சேர்த்திருக்கு. രണ്ടും ஈக்குவலாக தான் எடுத்திருக்கு. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கி எடுத்திருந்தால் நமக்கு வணக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தீஞ்சு போகாமல் இருக்கும். இனி பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டும் தக்காளியும் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இதிலேக்கு நம்ம வரமிளகாத்தூளிൻ്റെ பேஸ்ட்டு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நல்ல கலர் விட்டு வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றியிருக்கு, அவ்வளோதான். இது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுக்கணும். இதனோட பச்சை வாசம் ஒன்றும் இருக்கக்கூடாது. நம்ம பேஸ்ட்டு நல்லா உருண்டை மாதிரி மண் சட்டியில் நல்லா விட்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். கூட 2 குடம்புளி தான் நான் சேர்த்திருக்கு. நம்ம தக்காளி சேர்த்திருக்கு. அதை பார்த்து தான் நம்ம புளியும் சேர்க்கணும். நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அந்த புளியே எடுத்துக்கோங்க. அந்த புளி தண்ணி கூட இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம வரமிளகாத்தூளிൻ്റെ பேஸ்ட்டு ஆயிடுச்சு. தண்ணி ஒன்றும் இல்லாமல் இதே மாதிரி நம்ம பேஸ்ட்டு நல்லா வணங்கி ட்ரை ஆகிட்டு வரணும். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். நான் சூடு தண்ணி தான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. சூடு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி இதில் இருக்கின்ற புளி நமக்கு எடுத்து மாற்றலாம். மீன் சேர்த்தியதுக்கு அப்புறமா நமக்கு இந்த புளி சேர்க்கலாம். இல்லாச்சா புளி நம்ம மண் சட்டியில் கீழே ஆகி போயிடும். அதுக்கப்புறமா புளி அதிகமானால் நமக்கு இதை திருப்பி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிற தமிழ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புளி நான் எடுத்து மாற்றியிருக்கு. இனி நமக்கு மீன் பீஸை ஒன்றொன்னா இதிலேக்கு சேர்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஓரோ பீஸும் நம்ம கிரேவியிலேக்கு போட்டு நல்லா டிப்பு பண்ணி அப்படியே வைக்கணும். கடைசியில் நம்ம மாற்றி வச்சுருந்த புளி இதுக்கு மேலே இந்த மாதிரி வைக்கலாம்.
இப்படியாக இருந்தால் நமக்கு புளி கொஞ்சம் அதிகமாகி போனாலும் இந்த புளி நமக்கு எடுத்து மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி மூடி வச்சு நமக்கு வேக வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் தான் நான் இந்த மீன் குழம்பு வேக வைக்க போகிறேன். மீன் போட்டதுக்கப்புறமா நம்ம கிரேவி கொதிச்சு வருന്ന வரைக்கும் ஹை ஃப்ளேமிலும் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமிலும் வைக்கணும். இடையில் மூடி திறந்து இதிலேக்கு நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறேன். பெருங்காயத்தூள் தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. 1 டீஸ்பூன் தான் சேர்த்தியிருக்கு. மீன் குழம்புன்னு மேக்ஸிமம் பெருங்காயத்தூள் சேர்க்காது. ஆனால் இதில் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயத்தூளும் சேர்த்தி 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் மீன் தலைக்குழம்பு ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.